ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஐம் நாகா யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். 4 வருஷத்தில் இப்படி ஒரு வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணதே கிடையாது. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமு. எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன், ரொம்ப ஸ்பெஷலான பர்சனுக்கு வந்து பர்த்டே அப்படிங்கிறதுனால அவருக்காக ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் வாங்குறதுக்காக ஜிஆர்டி போயிருந்தோம். இப்போ வந்து கோல்டு வாங்குகிற நிலமையிலலாம் நம்ம நிலமை இல்லை, அதனால் சில்வர் போயாச்சு. சில்வர் போய் எங்களுக்கான அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறமா அங்கே இருக்கிற பீசஸ் எல்லாம் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து சில்வர்லேயும் கோல்டு பிளேட்டிங் கொடுத்தது. இயரிங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையுமே வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து கருத்து போயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அங்கே கேட்டப்போ அங்கே அந்த சேல்ஸ் பர்சன் சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு கிராமுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா 20 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து மறுபடியுமேவும் கோல்டு பிளேட் அப்ளை பண்ணி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சில்வரில் வந்து முருகன் சம்மந்தப்பட்டமான டாலர்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து இந்த செயின், டாலர் இதெல்லாமே வந்துட்டு செப்பரேட்டாக பீஸ் ரேட்டுக்கு தான் தர்றாங்க. நம்ம ரிட்டன் அதை போடணும் அப்படின்னா அது வந்து கிராம் ரேட்டுக்கு தான் எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு நட்டம் வந்து ரொம்பவே ஆகும். கோல்டை கம்பேர் பண்ணல சில்வர் வந்து வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். இந்த இயரிங்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபங்க்ஷன் வியர்க்கெல்லாம் இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து கோல்டு கிடையாது, சில்வர் மேலே கோல்டால் பூசப்பட்ட அந்த தங்க முலாம் பூசி இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த விநாயகர் ஃபேஸ் வச்சு இந்த 2 இயரிங்ஸ் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்துட்டு நெக்கில் எதுவுமே போடாமல் சிம்பிளாக இது ஒன்று மட்டும் போட்டு ரொம்பவே சிம்பிளான கெட்டப்பில் எங்கேயாவது போகணுன்னு ஆசைப்பட்டோன்னா அந்த இயரிங் வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த கொடை கம்மல், ஜிமிக்கி கம்மல், அப்புறம் சின்ன லோரியல் மரகத பச்சை கலரில் அந்த கீழே தொங்குற மாதிரி ஒரே ஒரு பீக்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வச்சு கம்மலெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நம்ம வியர் பண்ணிட்டு போகும்போது கோல்டாக சில்வரான்னு தெரியாது, ஏன்னா மேலே வந்து கோல்டு பிளேட்டட் இருக்கிறதுனால. அதுக்கப்புறமா அந்த சிங்கிள் பீஸ் நெக்லஸ்ஸு, சிம்பிளான நெக்லஸ்ஸு, டைமண்ட் கட்டிங்கில் இருக்க நெக்லஸ், இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஃபைனலாக அவருக்கான கிஃப்ட்டை வந்து அழகாக கிஃப்ட் விராப் போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க பேக்கிங் இதெல்லாம் ஓவர் ஆகிட்டு இருந்தது. பில் போட்டு வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. எப்போவுமே கூட்டம் அதிகமாக இருந்தால் கூட பில்லு சீக்கிரமாக வந்துடும். இந்த தடவை கூட்டமும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் பில்லிங் வந்து ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே பில் பேக் பண்ணி அவங்க வந்து சின்ன விஷஸ் எல்லாம் பண்ணி அழகாக பேக் பண்ணி கொடுத்தாங்க. சில்வர் தான் வாங்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி வாங்கிட்டோன்னா அந்த காசு வந்து திருப்பி எடுக்கணும் அப்படிங்கிற நினப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து அழகுக்காக போடுறது, அவ்வளோதான். ஏன்னா சில்வருக்கு வந்து ரிட்டன் வேல்யூ கிடையாது. அடமானம் வச்சாலுமே வட்டி ஜாஸ்தியாக வரும், அமௌண்ட்டு கம்மியாக தான் கிடைக்கும். ஃபைனலி எங்களுக்கானதை வாங்கி முடிச்சிட்டோம். அதை வந்து அவருக்கு கொடுத்துட்டு அது என்ன பொருள், அதுக்கான ரியாக்ஷன் என்ன, அவருக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா, இது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் அவரோட பர்த்டே செலிப்ரேஷனெல்லாம் எப்படி இருந்துச்சு இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே வீடியோவாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இதில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் வந்து வெயிட்டு இல்லை ரேட் எவ்வளோன்னு தெரியணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.